உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் தகுதி உறவுகளாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்போமாக. இறைவா, சமனசு சொன்னபடி உம் திருமகன் இயேசு கிறிஸ்து மனுவர் எடுத்ததை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்களோட உயிர்ப்பின் மேன்மை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பலி முன்னுரை. பொது காலத்தின் 5ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள இறைமக்களே, உங்களை அன்புடன் மகிழ்வுடன் வரவேற்கிறோம். இன்றைய வாசகங்கள் நம்மை சுவை உள்ளவர்களாகவும் அனைவருக்கும் ஒளியாகவும் இருக்க அழைக்கின்றது. திருமுழுக்கின் போது நாம் ஓர்ப்பு உடையவர்களாக உப்பை சுவைப்பதின் மூலமாக மாற்றப்படுகிறோம். கடவுளின் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி இன்னும் பல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பலன் கொடுக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் கடவுளின் வாழ்வான அன்பு, அமைதி, மகிழ்வு அனைத்திற்கும் இன்னும் சுவை கூட்டி நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உப்பின் ஓர்ப்பு தன்மை மாறினால் அதை என்ன செய்வது என்று இயேசு கேட்கிறார். அதற்கு பதில், கடவுள் நம்மை மீண்டும் உப்பாக கடவுள் மாற்ற நாம் அனுமதிக்க வேண்டும். திருமுழுக்கில் நாம் கையில் மெழுகுவர்த்தியை பெறும்போது அனைவருக்கும் ஒளியாக இருக்கிறோம். இயேசு நம்மை ஒளியாக இருக்க அழைக்கிறார். அது மற்றவர்களுக்கு தெரியும்படியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். மற்றவர்களின் வாழ்வில் இயேசுவின் பிரசன்னத்தை கொண்டு வர நாம் இயேசுவின் ஒளியை நம்மில் ஒளிர விட வேண்டும். இருள் நடுவே நம் ஒளி உதிக்க வேண்டும். நற்செயல்களால் கடவுளுடன் இணைந்திடுவோம். இவரின் ஞானத்தையும் வல்லமையையும் பெற்றிட இத்திருப்பலியில் உப்பாய் ஒளியாய் கலந்திடுவோம். வாரீர். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த தெய்வீக திருப்பலியை டி சேவியர் இவருடைய 7ஆம் ஆண்டு நினைவு நாளை நினைவு கூர்ந்து இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இத்திருப்பலியை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றார்கள். வின்சந்தி அமல்ராஜ் குடும்பத்திற்கு ஆண்டவர் இந்நாள் வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இத்திருப்பலியை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றார்கள். நாமும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நல்ல உடல் சுகத்திற்காகவும் ஆண்டவர் இந்நாள் வரை நம்முடைய வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியை ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். இத்திருப்பலியை தகுதியுடன் ஒப்புக்கொடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாற்றி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவர் எங்கள் மன்றாட்டை தருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனையில் இயேசு கிறிஸ்துவே,
தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீர். ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இந்த குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. நாங்கள் உண்ணா நோர்பிழுத பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட பொழுது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்று இறைவனிடம் முறையிட்ட போலி பக்தர்களுக்கு பசித்தோருக்கு உணவளித்தும், உறைவிடம் இல்லாதோருக்கு தங்க இடமளித்தும், உடையற்றோருக்கு உடை வழங்குவதுமே இறைவன் விரும்பும் நோன்பு. உண்மையான நோன்பின் குறிக்கோளை விளக்கும் இறைவாக்கினர் ரெசையா மூலம் எடுத்துரைக்கும் இன்றைய முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். உன் ஒளி விடியல் போல் எழும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. ஆண்டவர் கூறுவது: பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு, பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோ, அவர் வழியில் இன்பம் காண்போர் பேறு பெற்றோ. ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோ.
இருக்கும் மனிதர் நன்மைகள் அடைவார். தம் அலுவல்களில் நீதியுடன் அவர் செயல் திறம் தருவார். இந்நாளுமே அவர் அசைவுறார், எல்லா நெஞ்சிலும் நிறைவார். இந்நாளுமே அவர் அசைவுறார், எல்லா நெஞ்சிலும் நிறைவார். தீயதேனும் பயமுறுத்தாது, நம்பிடும் இதயம் அசையாது. ஆண்டவர்க்கு அன்றி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் வழியில் இன்பம் காணோர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அன்றி நடப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசக முன்னுரை. நமது நம்பிக்கையின் அடிப்படை கடவுளின் வல்லமையை தவிர மனித ஞானம் அல்ல. இதன் அடிப்படையில் தூய பவுலடியார் தனது பணிவாழ்வை மேற்கொண்டார். போர் வீரனாக இருந்த அவர் சொல்லாற்றல் மிக்க பேச்சாளராகவோ அல்லது ஞானம் பெற்ற அறிஞராகவோ இருந்ததில்லை. ஆயினும் அவர் பறைசாற்றிய நற்செய்திகள் அனைத்தும் தூய ஆவியாரின் வல்லமையான செயல்களே அன்று அழுத்தமாக பதிவு செய்யும் இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு திருத்தூதர் பவுலடியார் சொற்களுக்கு கவனமுடன் செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுளை பற்றிய மறைபொருளை உங்களுக்கு அறிவித்தேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெஸ்ஸியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டுமென்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்று மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. எப்போதும் நான் வாழ வேண்டும். உப்பாக ஒளியாக உண்மைக்கு சான்றாக எப்போதும் நான் வாழ வேண்டும். நீயின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா. நீயின்றி வாழ்வேது இறைவா. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 5வது ஞாயிறு. இன்றைய நற்செய்தி நமக்கு மிக அழகான செய்தியை தருகின்றது. நாம் இந்த உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு செய்தியை தருகின்றார். உப்பாக ஒளியாக. உப்பு. பிரியமானவர்களே, ஒரு அரசன் இருக்கின்றார். அந்த அரசனுக்கு 3 மகன்கள் இருக்கின்றார்கள். என்னை அவர்கள் எந்த அளவுக்கு, இந்த 3 மகன்களும் எந்த அளவிற்கு அன்பு செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள அந்த அரசர் அந்த 3 பேரையும் அழைத்து, என்னை நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு செய்கிறீர்கள் என்று கேட்கின்றார். அதற்கு முதல் மகன் கூறுகின்றார்: அப்பா, உன்னை நான் இந்த உலகத்தில் மாணிக்கமாக, ஒரு மாணிக்கத்தை போன்று நான் கருதுகின்றேன். இந்த மாணிக்கத்தை போன்று நான் உங்களை அன்பு செய்கின்றேன் என்று முதல் மகன் கூறுகின்றார். மகிழ்ச்சி அடைந்த அரசர் 2வது மகனை, என்னை நீ எந்த அளவிற்கு அன்பு செய்கின்றாய் என்று கேட்கின்ற பொழுது அந்த 2வது மகன் கூறுகின்றார்: ஒரு பொன்னை போன்று நான் உங்களை அன்பு செய்கின்றேன். பொன்னை போன்று, இந்த உலகத்தில் இருக்கின்ற பொன் எவ்வளவு விலை மதிப்பில்லாத ஒரு பொருளாக இருக்கின்றது, அந்த அளவுக்கு நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று 2வது மகன் கூறுகின்றார். மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அரசர் 3வது மகனை அழைத்து, நீ என்னை எந்த அளவுக்கு அன்பு செய்கின்றாய் என்று கேட்கின்றார். அப்பொழுது 3வது மகன் கூறுகின்றார்: நான் உங்களை உப்பாக நான் அன்பு செய்கின்றேன் என்று கூறுகின்றார். இதை கேட்ட அரசன் மிகவும் கோபம் அடைகின்றார். உப்பு, ஒரு சாதாரண உப்பு, நம் அனைவருக்கும் தெரியும். இப்பொழுதுதான் இந்த உப்பை கடைக்கு உள்ளாக வைத்து போட்டுகிறார்கள். அப்பொழுதெல்லாம் முன்பாக அந்த உப்பெல்லாம் கடைக்கு வெளியே தான் இருக்கும். இந்த உப்பை யாரும் பெரிய பொருளாக கருத மாட்டார்கள். அந்த அளவுக்கு அந்த மகன், 3வது மகன் அன்பு செய்கிறார் என்று கேட்டவுடன் அரசர் கோபம் அடைகின்றார். அவரை திட்டி தீர்க்கின்றார். இப்படித்தான் நீ என்னை அன்பு செய்வாயா என்று திட்டி தீர்த்து அவரை அனுப்பிவிடுகின்றார். இதையெல்லாம் கேள்விப்பட்ட அந்த வீட்டினுடைய வேலைக்காரர் அந்த அரசருக்கு உணவு தருகின்ற பொழுது அந்த உணவில் உப்பை போடாமல் அவருக்கு உணவு தருகின்றார். அப்பொழுது அந்த உப்பில்லாத, சாரமில்லாத அந்த உணவை உண்ட அந்த அரசர் மிகவும் கோபம் அடைகின்றார். உப்பில்லாமல் இந்த உணவை தருகின்றாயே என்று கூறுகின்ற பொழுது, அப்பொழுது அந்த 3வது மகன் வந்து கூறுகின்றார்:
அப்பா, நான் இந்த உப்பை போன்று நான் உன்னை அன்பு செய்கின்றேன். இந்த உப்பு இல்லாமல் இந்த உணவை உங்களால் சாரம் உள்ளதாக உண்ண முடியவில்லை. சுவை இல்லாத இந்த உணவை உண்கின்ற பொழுது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. சுவைமிக்க இந்த உணவை உண்கின்ற பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதுபோன்றுதான் நீங்கள் எனக்கு என்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உப்பாக இருக்கின்றீர்கள். என்னுடைய வாழ்வை சுவைமிக்கதாக மாற்றி இருக்கின்றீர்கள். அதனால்தான் நான் உங்களை உப்பாக கருதுகின்றேன் என்று கூறுகின்ற பொழுது அந்த உப்பினுடைய சுவாரஸ்யத்தை, அதனுடைய உண்மையான கருத்தை, உண்மையை அவர் புரிந்து கொள்கின்றார். பிரியமானவர்களே, உப்பு நாம் அனைவரும் சொல்வோம், உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று பழமொழியும் இருக்கின்றது. உப்பில்லாத எந்த ஒரு உணவையும் நாம் உண்ண முடியாது. நம் அனைவருக்கும் தெரியும், அந்த உப்பு எவ்வளவு சாரமுள்ளதாக இருந்தால்தான் அந்த உணவு சுவையாக இருக்கின்றது. அதே போன்றுதான் நம்முடைய வாழ்வில் இந்த உப்பு ஒரு சுவையுள்ள உணவாக மாற்றுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் சுவையுள்ளதாக மாறுகின்றது. பிரியமானவர்களே, இந்த உப்பும் ஒளியும் நம்முடைய வாழ்வில் எவ்வளவு முக்கியமானது என்று ஆண்டவர் இயேசு உணர்ந்திருக்கின்றார். அதனால்தான் இந்த இரண்டு பொருளையும் நம்முடைய வாழ்வில் பயன்படக்கூடிய இந்த உப்பு ஒளியை வைத்து நமக்கு இந்த பாடத்தை கற்றுத்தருகின்றார். பெரியமானவர்களே, உப்பை போன்று நாம் மனிதர்களுக்கு சுவையுள்ள வாழ்வை தர வேண்டும் என்ற ஒரு அருமையான செய்தியை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார். அதே போன்று ஒளியும் நம்முடைய வாழ்வில் எவ்வளவு முக்கியமானது என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ஒரு பார்வையற்ற ஒரு மனிதர் நண்பருடைய விழாவில் கலந்து கொண்டு அன்று இரவே வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்பொழுது நண்பர் ஒரு ஒளியை ஏற்றி அவருக்கு தருகின்றார். இந்த ஒளியை வைத்து நீ வீட்டிற்கு செல் என்று கூறுகின்ற பொழுது அந்த நண்பர் கூறுகின்றார், எனக்கு ஒளியும் இருட்டும் ஒன்றுதான் என்று கூறுகின்ற பொழுது, இது உனக்கு அல்ல, எதிரில் வருகின்றவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று, அந்த ஒளியை நீ எடுத்து சென்றால் பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று அதை கொடுத்து அந்த ஒளியை ஏற்றி அவரிடம் கொடுத்து அனுப்புகின்றார். அதையும் பெற்றுக்கொண்ட அந்த குருடர் திரும்பி செல்கின்ற பொழுது எதிரிலே வருகின்ற ஒருவர் அவர் மீது மோதுகின்றார். அப்பொழுது அவர் மிகவும் கோபமாக கத்துகின்றார், இந்த ஒளியை ஏற்றி வருகின்றேன், அதை பார்த்தும் கூட என் மீது மோதுகின்றாயே என்று அவரை திட்டுகின்ற பொழுது, அந்த ஒளி அணைந்து விட்டது, அது உனக்கு தெரியவில்லையா என்று அவரும் கூறுகின்றார். பிரியமானவர்களே, இந்த ஒளி எவ்வாறு நம்முடைய வாழ்வில் பயனுள்ளதாக இருக்கின்றது. ஒளியின் மூலமாக நாம் இருளிலிருந்து வெளியே வருகின்ற வாழ்வை நாம் வாழ்கின்றோம். ஒரு பாவ வழியில் இருந்து நாம் வெளிப்பட்டு வாழ்கின்றோம் என்ற ஒரு அருமையான செய்தியை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் மூலமாக நமக்கு தருகின்றார். பிரியமானவர்களே, உப்பு ஒளி இது இரண்டும் நமக்கு நம்முடைய வாழ்வில் மிகவும் முக்கியமான வழியை நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆகவே இந்த ஒளி கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே உப்பாகவும் ஒளியாகவும் இருந்து பிறருக்கு வாழ்வு தரும் வாழ்வை, ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு அருமையான செய்தியை ஆண்டவர் இயேசு நமக்கு இன்றைய நற்செய்தியின் மூலமாக கற்றுத்தருகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்வில் கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே இந்த உப்பாகவும் ஒளியாகவும் வாழ்ந்து பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள் வேண்டி தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிட பிறந்தவரா
இயேசுவை உறுதிய நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதை வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரிகள் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பது நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையின் நிறை அறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பித்து ஜெபிப்போம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டு. உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே என்கிற திருமுக வாசகத்தின் உண்மையை உணர்ந்து தாயாம் திரு அவையும் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்களும் மறைப்பணியாளர்களும் இறைமக்களாகிய நாங்களும் மனித அறிவையும் ஆற்றலையும் மட்டுமே நம்பியிராமல் இறை ஞானத்தால் வழிநடத்தப்பட எம்மையே ஒப்புவிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். போர்களாலும் பொருளாதார நெருக்கடிகளாலும் இயற்கை சீற்றங்களாலும் மானுட பண்பு மங்கி வருவதாலும் இருண்டிருக்கும் இவ்வுலகுக்கு இருண்ட உன்னிலை நண்பகல் போல் ஆகும் என்கிற எசாவின் இறைவாக்கு புத்தெழுச்சி தரவும் உலகாலும் தலைவர்களும் எம் நாட்டின் ஆட்சியாளர்களும் அனைத்துலக மக்களும் ஒளியின் ஆட்சி நோக்கி பயணிக்கவும் செயல்படவும் அருள் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பணமும் பதவியும் பகட்டும் எம்மை கவர்ந்திழுக்கும் சூழலில் சிலுவையில் அறையுண்ட மெசியாவாகிய இயேசுவை தவிர நாங்கள் பற்றுக்கொள்ள வேறு ஆதாரம் இல்லை என்பதை உணர்ந்து நாங்கள் யாவரும், குறிப்பாக இளையோரும், எங்களிடையே இருக்கும் உலக பற்று என்னும் நுகத்தை அகற்றிவிட்டு உம்மையே பற்றி கொண்டு வாழ்கின்ற ஞானத்தையும் தாழ்ச்சியையும் மன உறுதியையும் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் என்கிற முதல் வாசக இறைவாக்கு எங்களிலே நிறைவேறி அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார் என்பதும் உண்மையாகி எங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் பசித்தோருக்கு உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாதோருக்கு துணை நிற்பதும், உடையற்றோருக்கு உடுக்க கொடுப்பதும், வறியோரின் தேவையை நிறைவு செய்வதும் தான் நீர் விரும்பும் நோன்பு என்றுணர்ந்து அரசியல்கள் புரியவும் அதன் வழியாக இவ்வுலகிற்கு நாங்கள் ஒளியாகவும் உப்பாகவும் விளங்க வேண்டும் என்றும் எங்களது நற்செயல்களை காண்கின்ற எல்லோரும் விண்ணக தந்தையை போற்றி புகழ வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும். நாங்கள் நம்பிக்கையோடு கேட்டவற்றை பெற்று பயன்பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னை முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. உம்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்டானே. எந்தன் பணியில் 1000 படைகள் வந்திடுமாயும் இயேசுவே, உமது வழியில் பயணம் தொடரும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையை அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானத்துதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரட்களோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ண செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணே தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே,
கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விழாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழ செய்யும். துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவிழமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உலகுக்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துளங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். உலகுக்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துளங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் நின்றிட அழைக்கும் நீர்ப்பாய் தினமும். உலகுக்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துளங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி.